Okay, let's pray. Loving, precious Father, thank you, Father God, that you have brought us together here, Father. You have allotted this time, Father God, to think of that your one sole purpose. You are the highlight for us today, Father God. Be with us. Help us to understand you better. Help us to understand what you have been telling in your word about yourself, about Jesus, about your Son, about your love, about our sins, and how far we are far away. Help us, Father, to understand that. Be with us, Father. Talk to us. Touch each one of us. You know our needs. You know what is necessary. You know our understanding. You know how much we can understand. Be with us, precious Father. Help us, guide us, so that only that we will serve you better, worship you better, love you more, Father. Precious Lord, take control of this time. Let every listener be blessed. In Jesus' wonderful name I ask. Amen. ஓகே ஸோ இது ஒரு வித்தியாசமான புக்கு இல்லை. ஸோ நம்ம ஃபெய்த்ஃபுல் காட் பார்த்துட்டு வர்ற சீரீஸ். அதில் மெசையா மசையா தான் காடோட ஃபோக்கஸ். அதுதான் அந்த காமன் தீம் ஃப்ரம் கார்டன் ஆஃப் ஈடன் அந்த ஃபால்லேருந்து அது எப்படி அந்த அந்த த்ரெட்டு கடவுள் எத்தனை ஆயிரம் வருஷம்னாலும் அந்த த்ரெட்டு கண்டினியூஸாக வந்துட்டுருக்குன்றதை வி ஆர் நோட்டிஸிங். ஸோ அந்த வரிசையில் வி சா ஏப்ரஹாம்லேருந்து ஒரு இஸ்ரேலை க்ரியேட் பண்ணார். அந்த இஸ்ரேலுக்கு ராஜா கொடுத்தாரு. அவங்களும் மோசமாகி அவங்கள பனிஷ் பண்ணுறதுல அவங்க பேபிலோன் போனாங்க. பேபிலோன் போயிட்டு திரும்பி வந்து திரும்ப அந்த டெம்பிளெல்லாம் கட்டுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ட்ரை தான் பண்ணுறாங்கல்ல, 5 வருஷம் ஆயிட்டு திரும்பி வந்து இன்னும் கட்டி முடிக்கல. அப்போ தான் கடவுள் வந்து ஹாகாய் ஜக்கரியாவை எழுப்புறாரு. ஹாகாய் மூலம் 24 டேஸில் வேலை திரும்ப ஸ்டார்ட் ஆயிடுது. ஜக்கரியா மூலம் இன்னும் பிகர் விஷன்ஸ் காட்டுறாரு, இல்லை பெரிய பெரிய காரியங்கள் சொல்லி கொடுக்குறாரு. ஹாகாய் வழியாக சொன்னது ஜஸ்ட் ஸ்டார்ட். நீங்கள் உங்கள் கொடுத்துருக்க வேலையை நீங்கள் செய்யுங்க, உங்கள் செல்ஃபிஷாக இருக்காதீங்க, கடவுளுக்கு செய்ய வேண்டிய வேலைகளை செய்யுங்கன்ற பாயிண்ட் தான் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்தது. இதில் கடவுளுடைய பிகர் பிளான்ஸ் எல்லாம் ஜக்கரியாவில் இருக்குது. ஸோ நம்ம அதுதான் பார்த்துட்டு வரோம். ஸோ அந்த புக்கு ஸ்டார்டிங் ஆரம்பித்ததுலேருந்தே ஒரே ராத்திரியில் 8 விஷன் காட் இஸ் கிவிங் டு ஜக்கரியா. அதில் நமக்கு தான் டைம் எடுக்குது, விஷன் ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிட்டு. ஸோ வி ஹவ் ஃபினிஷ்ட் 4 விஷன்ஸ் இல்லை. விஷன் ஆஃப் த ஹார்சஸ் பார்த்தோம். அதில் ஒரு தீம் எடுத்தோம்னாக்கா தட் வாஸ் மோர் ஆஃப் ஹோப். உங்கள் கூடயே இருக்கிறேன், இல்லை இஸ்ரேல் மக்கள் கூடயே இருக்கிறேன் நான். மற்ற மற்ற இடங்கள்லாம் வேவ் பார்த்துட்ருக்கேன். ஐ எம் நோட்டிஸிங் எவ்ரி திங், ஐ எம் வித் யூ அப்படின்னு சொல்கிற ஒரு இது. ஏன்னா இப்போ திரும்பி வந்த இஸ்ரேல் ஒரு செழிப்பாக பந்தாவாலாம் இல்லை, இன்னும் கொஞ்சம் ஒரு நாட் அ கம்ஃபர்டபுள் பொசிஷன் அட் ஆல், ஒரு மாதிரி கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப தேவையான மெசேஜ் ஹோப். ஸோ ஹோப் சொன்னார். அப்புறம் அந்த ஒரு விஷன் ஆஃப் ஹார்ன்ஸ் பார்த்தோம். அதில் அந்த 4 கொம்பு அதை உடைக்கிற ஒரு காட்சி பார்த்தோம். அதில் என்ன சொல்கிறாரு, உங்களை உங்களை தொட்ட எல்லா நேஷனையும், உங்களை ஸ்கேட்டர் பண்ண எல்லா நேஷனையும் நான் டேக் கேர் பண்ணிக்கிறேன். ஐல் டீல் வித் தெம். அவங்கள அவெஞ்ச் பண்ணுறது என்னோட பொறுப்பு, நான் பண்ணிடுறேன். யூ டோன்ட் வரி. மீனிங் உங்களுக்கு ஹோப்பும் கொடுக்குறேன், இந்த அவெஞ்ச் பண்ணுறது நான் பார்த்துக்கிறேன். ஸோ நீங்கள் உங்கள் ஃபோக்கஸில் நீங்கள் இருங்க அப்படின்ற மாதிரி இல்லை. ஸோ அது சொல்கிறாரு. அதுக்கப்புறம் விஷன் ஆஃப் மெஷரிங் லைன் வந்து ஜெருசலேமை சுற்றி ஓரளவு ஸ்லைட் பண்ணனே. ஓகே. ஒரு ஒரு அளவு எடுக்க சொல்வார் ஜெருசலேமை. அப்போ ஏஞ்சல் ஆஃப் த லார்ட், ஸோ ஜீசஸ் வந்து சொல்கிறது மாதிரி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். தட் இது ஜெருசலேமை அளக்கவே வேண்டாம், அது பெருசாக போகுது, எல்லா நாட்டு மக்களும் இங்கே வந்து இருக்க போகிறாங்க. அது எப்போ நடக்கும், ஜீசஸ் ரூல் பண்ணும்போது. ஸோ அந்த அந்த விஷயத்த சொல்வார். அண்ட் நானே அதுக்கு ஒரு ஃபயர் வாலாக இருந்து ஐல் ப்ரொடெக்ட் தெம் அப்படின்னு ரொம்ப ரொம்ப பெரிய மெசேஜ் கொடுப்பார் அவர். ஸோ வி சி ப்ரொடெக்ஷன் தேர். அதுக்கப்புறம் ஒரு ஹை ப்ரீஸ்ட் ஜாஷுவா தான் ஹை ப்ரீஸ்டாக வருவார், இல்லை பேபிலோன்லேருந்து திரும்பி வரும்போது வந்தவர். அவரே எப்படி அவர் கந்த துணின்ற காரியத்தை காட்டி
உங்களுக்கு க்ளீன் க்ளோத்ஸ் கொடுக்குறது நான் தான், மீனிங் சால்வேஷன் நான் தான். நீ என்ன நல்லது பண்ணாலும் அது தட்ஸ் நாட் இனஃப், நான் உனக்காக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சால்வேஷன் மெசேஜும் சொன்னார். ஸோ இந்த 4 விஷன்ஸ் நம்ம இப்போ பார்த்துருக்கோம். வி ஆர் கோயிங் டு see the remaining. Correct? Yeah. So, because we are doing the covenant keeping God, I thought I'll also tell you what is prophetic over visionலையும். Okay, so just bring to your mind. நான் இந்த ஸ்லைடை சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ இதான் விஷன் ஆஃப் த ஹார்சஸ். மர்டில் லீவ்ஸ்க்கு நடுவில் கடவுள் இருந்தது, இஸ்ரேலுக்கு ஹோப் கொடுத்த ஒரு வசனம். விஷன் ஆஃப் ஹார்ன்ஸில் அவெஞ்ச் பண்ணுறேன்னு சொன்னது. மெஷரிங் லைனில் ஃபயர் வாலாக இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறேன்னு சொன்னது. விஷன் ஆஃப் ஹை ப்ரீஸ்டில் ஜாஷுவா போட்டிருக்க ட்ரெஸ்ஸு வெறும் கந்தை தான் அப்படின்னு சொல்லிட்டார். ஹை ப்ரீஸ்ட்டுக்கு எப்படி துணி இருக்கும், அதே கந்தல்னு சொல்லி துரத்துக்கு போட்டார். நம்ம அதை பியூட்டிஃபுல்லாக பார்த்தோம். ஓகே, ஸோ ஃப்யூச்சரில் நடக்க போகிறது ஹோப் என்ன? ஜெருசலம் எனக்கு ஸ்பெஷல். ஜெருசலம் அழிஞ்சுது, இப்போ இருக்கிற நிலமையில இருக்காது, சூப்பராக இருக்க போகுது, இல்லை திரும்பி எழ போகுது, திரும்ப இட்ஸ் கோயின் டு பிகம் பிக், இட்ஸ் கோயின் டு பிகம் கேபிட்டல். ஏன்னா மெசையா வந்து ரூல் பண்ணும்போது அதுதான் மெயின் சிட்டி. ஸோ அதுக்கு ஒரு பெரிய ரோல் இருக்குது ஜெருசலம்க்கு அப்படின்ற மெசேஜ் வி கேன் சி. இந்த அவெஞ்ச் ஹார்ன்ஸை உடச்சி தள்ளுற அந்த விஷன்லேருந்து வி கேன் சி தட் காட் வில் டேக் வெஞ்சன்ஸ், இல்லை அவர் அவெஞ்ச் பண்ணுவார். அவருடைய பிள்ளைங்களுக்கு எதிர்த்து விக்கெடாக இருந்த எல்லாருக்கும் அவர் அவெஞ்ச் பண்ணுவார். அது தட்ஸ் ஃபார் ஷுர். இஸ்ரேலுக்கு எப்படி மற்ற நேஷன்ஸை அவெஞ்ச் பண்ணாரோ, நம்ம இதில் மார்டியர்ஸையும் அவெஞ்ச் பண்ணுவார். அது ஃபார் ஷுர். அது நம்ம நிறையாவே படித்தோம், அதில் அது பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த ப்ரொடெக்ஷனும் அதே தான். ஜெருசலம் வில் பி ப்ரொடெக்டட் பிகாஸ் இட் இஸ் கோயிங் டு பி த ஃபியூச்சர் கேபிட்டல். ஸோ கட்டாயம் காட் இஸ் கோயிங் டு பி தேர், ஹீ இஸ் கோயிங் டு டுவெல் தேர். அங்கே வந்து அவர் இருக்க போகிறாரு, அதனால் இட்ஸ் கோயிங் டு பி சூப்பர் ஸ்பெஷல். அதில் இந்த சால்வேஷன் மெசேஜ் அந்த அந்த விஷனே டோட்டலாக நியூ டெஸ்ட்மெண்ட் விஷன் மாதிரி இருந்தது. பட் அப்பார்ட் ஃப்ரம் தேட் வார்த்தைகள் அதில் கொடுத்துருந்த அந்த வசனங்களில் ஜீசஸை த பிரான்ச்னு திரும்ப சொல்கிறது இருந்தது. இல்லை, நம்ம ஐசாயாவில் இருந்தது, மற்ற இடத்துலையும் இருக்கும் பிரான்ச், பட் அகெயின் இட் வாஸ் மென்ஷன்ட். அதுக்கப்புறம் த ராக் அண்ட் த 7 ஐஸ், ராக் வித் 7 ஐஸ் பார்த்தோம். ஸோ அதுவும் த ராக்குன்றது ஜீசஸ் தான். ஸோ அதுவும் கடவுளை ராக்குன்னு கூப்பிடுற அந்த ப்ராஃபஸி பார்த்தோம். 7 ஐஸ் இஸ் லைக் த 7 ஐஸ் ரெவலேஷன்லாம் ரிப்பீட் ஆகுதுல, லேம்ப் வித் 7 ஐஸ் வரும். ஸோ எல்லாம் தெரிகிற ஹோலி ஸ்பிரிட் ஃபில்டு, ஸோ அந்த மீனிங். ஸோ அந்த மீனிங்கும் பார்த்தோம் நம்ம. ஸோ டெஃபினட்டாக கவனன்ட் கீப்பிங் காட் வரிசையில் மெசையா பற்றின இன்ஃபர்மேஷனும் ஒவ்வொரு விஷனில் இருக்குது. ஓகே ஓகே, லெட் இஸ் கோ டு 5th விஷன். ஸோ 5th விஷன், நவ் வி ஆர் இன் சாப்டர் 4. கையில் வச்சுக்கிறீங்களா? சாப்டர் 4 கையில் எடுத்துக்கிறீங்களா? ஜக்கரியா சாப்டர் 4 ஃபஸ்ட்டு 5 verses தயவுசெய்து வாசிங்களேன். ஜக்கரியா 4:1-5. ஓகேம்மா. என்னோடே பேசின தூதன் திரும்பி வந்து நித்திரை பண்ணுகிற ஒருவனை எழுப்புவது போல் என்னை எழுப்பி, நீ காண்கிறது என்னவென்று கேட்டார். அதற்கு நான், இதோ முழுவதும் பொன்னினால் செய்யப்பட்ட குத்து விளக்கை காண்கிறேன். அதன் உச்சியில் அதன் கிண்ணமும், அதன் மேல் அதன் 7 அகல்களும், அதன் உச்சியில் இருக்கிற அகல்களுக்குள் போகிற 7 குழாய்களும் இருக்கிறது. அதன் அருகில் கிண்ணத்திற்கு வலது புறமாக ஒன்றும் அதற்கு இடது புறமாக ஒன்றும் ஆக 2 ஒலிவ மரங்கள் இருக்கிறது என்றேன். நான் என்னோடே பேசின தூதனை நோக்கி, ஆண்டவனே, இவைகள் என்னவென்று கேட்டேன். ஓகே, ஸோ ஐ திங்க் வெரி கிளியரில் 2 ஆலிவ் ட்ரீஸ், அதுலேருந்து பைப் வருது, அதில் ஒரு கோல்டன் பவுலில் அந்த ஆயில் சேருது, அதுலேருந்து 7 லேம்ப்ஸ். இது வந்து 7 லேம்ப்ஸுக்கு 7 பைப்பாக, அப்போ 49 பைப்ஸா இல்லாட்டி 7 பைப்ஸான்னு ஒரு தர்க்கம். அதுக்கு நான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. ஓகே, சரி. ஸோ தெர் இஸ் திஸ் பாயிண்ட். இதுக்கு இப்போ ஏஞ்சல்கிட்ட கேட்ட உடனே தெர் இஸ் அ ஆன்சர் பை த ஏஞ்சல். அது கொஞ்சம் லேட்டாக இருக்குது. 11-14, ஜக்கரியா 4:11-14. அசிட்டமா. ம் பின்பு நான் அவரை நோக்கி,
குத்து விளக்குக்கு வலது புறமாகவும் அதற்கு இடது புறமாகவும் இருக்கிற இந்த 2 ஒலிவ மரங்கள் என்னவென்று கேட்டேன். மறுபடியும் நான் அவரை நோக்கி, 2 பொற்குழாய்களின் வழியாக தொங்கி பொன்னிறமான எண்ணெயை தங்களிலிருந்து இறங்க பண்ணுகிறவைகளாகிய ஒலிவ மரங்களின் 2 கிளைகள் என்னவென்று கேட்டேன். அதற்கு அவர், இவைகள் இன்னதென்று உனக்கு தெரியாதா என்றார். ஆண்டவனே, எனக்கு தெரியாது என்றேன். அப்பொழுது அவர், இவைகள் 2ம் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் என்றார். ஓகே, சரி. ஸோ keep this in mind. Let us continue. So அப்போ அந்த 2 people இப்போ உள்ள சுச்சுவேஷனில் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன்ல பேபிலோன்லேருந்து திரும்ப கொஞ்சோண்டு பேர் வந்திருக்காங்க. எல்லாரும் திரும்பி வரல. ஒன்லி தோஸ் ஹூவர் ஈகர் இல்லை ஜெருசலேமும் டெம்பிளும் மேலேயும் ரொம்ப பற்று இருக்கிற யூத மக்கள் மட்டும்தான் பேபிலோன்லேருந்து திரும்பி வராங்க. 70 இயர்ஸில் நிறைய பேர் செட்டில் ஆயிட்டாங்க. அந்த பிள்ளைங்க செட்டில் வாட் எவர் அடுத்த ஜென்ரேஷன் 2வது ஜென்ரேஷன் 3வது ஜென்ரேஷன் செட்டில் ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சோண்டு பேர் தான் திரும்பி வராங்க. அப்படி வந்ததில் ஜாஷுவா தான் கரெக்டாகவே ஆரோனோட சந்ததியில் வந்த ஹை ப்ரீஸ்ட்டு. இவர் ஜூடாவில் டேவிட் லைனில் வந்த ராஜாவாக இருந்திருக்க வேண்டிய ஜெருபாபேல். இவங்க ரெண்டு பேர் தான் லீடர்ஷிப், ரைட்? அந்த ஜூடா கிங்காக இருந்திருக்கணும். கிங் இல்லை. இப்போ யார் கிங்கு? பர்ஷியன் கிங், சைரஸ் கிங்கு, டேரியஸ் கிங்கு, அவங்க கிங்கு. அதனால் ஆனால் இவர் லீட் பண்ணி வராரு. ஓகே, ஸோ கவர்னர் மாதிரி வந்திருக்கார். ஸோ ஜெருபாபேலும் ஜாஷுவாவும். ஸோ அப்போ அந்த டைமில் திஸ் இஸ் வாட் தேல் அண்டர்ஸ்டாண்ட். இவங்க 2 பேரும் கடவுள் சன்னதியில் இருக்கிற பவர்ஃபுல் 2 பீப்புள் அப்படின்னு சொல்லி ஒரு அதுதான் மீனிங்காக அந்த டைமில் விளங்கியிருக்கும். நம்ம வி வில் லேர்ன் லிட்டில் மோர். ஓகே, ஸோ இப்போ இவங்களால் இந்த 2 பேரும் வந்து தான் ஆல்டர் ரிப்பேர் பண்ணுவாங்க டெம்பிளில். ஆனால் டெம்பிளை கட்டி முடிக்க முடியல. ரிமெம்பர் 5 இயர்ஸ் ஆயிடுச்சு, நோ ஒன் அதை ஃபினிஷ் பண்ண முடியல. ஒரே எதிர்ப்பு, நிறைய சண்டைகள் வருது. ஸோ தே ஆர் நாட் ஏபிள் டு ஃபினிஷ் த டெம்பிள். ஸோ வேலைகளெல்லாம் குறைச்சிட்டு தங்க வீடுகளை கட்டவும் அழகழகாக கட்டவும் அப்படி போயிட்டாங்க. பர்சனலாக அவங்கவுங்க செய்ய போயிட்டாங்க. அதுதான் ஹாகாய் வந்து மாத்துறாரு இல்லை? ஸோ இப்போ ஜக்கரியா வந்திருக்கும் போது இவங்க தே வில் ஃபீல், எங்களால் முடியலையே, லைக் ஹியூமனாக முடியலையே, வி ஆர் நாட் ஏபிள் டு ஃபினிஷ். ஆசையில் தான் வந்தோம், ஆர்வமாக தான் வந்தோம், ஜெபம் பண்ணிட்டு வந்தோம், ஆல் தேட், ரைட்? ஸோ வந்து ஆனால் வி ஆர் நாட் ஏபிள் டு டூ, எங்களால் முடியல. அப்போ தான் இந்த வெரி நைஸ் verse 6 வாசிங்களேன். ஜக்கரியா 4:6. அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நைஸ். நோ, ஸோ இப்போதான் அந்த வசனம் வருது. ஸோ ஹீ சேயிங், உங்க பலத்தில் நீங்கள் கெட்டலை. இட் இஸ் நாட் பை யோர் ஓன் பிளானிங் ஸ்ட்ராட்டஜி இல்லை ஸ்மார்ட்னஸ். ஐ எம் கோயிங் டு டூ இட் வித் மை ஸ்பிரிட். அதனால் நீங்கள் கெட்டுங்க, நான் செய்து முடிச்சிருவேன் வேலையை அப்படின்றது மாதிரி, ரைட்? ஓகே அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த அனாயிண்டிங், ஸோ ஆப்வியஸ்லி ஐ திங்க் வி ஆல் அண்டர்ஸ்டாண்ட். இதுலேருந்து ஆலிவ் ஆயில் வருது. ஆலிவ் ஆயில் வர்றதுனால இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் த ஹோலி ஸ்பிரிட் ஆர் அனாயிண்டிங். இந்த டைமில் ஹோலி ஸ்பிரிட் இஸ் கம்மிங் இன் த நியூ, மோர் லைக் இன் த நியூ டெஸ்ட்மெண்ட் இல்லையா? ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் ஆயில் வச்சு தான் அனாயிண்ட் பண்ணாங்க. ஸோ அந்த அனாயிண்டிங் இருக்கிற ஜெருபாபேல் ஜாஷுவான்னு ஒரு வி கேன் அண்டர்ஸ்டாண்ட், சிம்பாலிக் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, ஸோ நம்ம இந்த வேர்ஸ் இருக்குல்ல, அந்த 6, அந்த 4-6 வந்து நம்ம ரொம்ப இது பண்ற ஒரு வேர்ஸ் இல்லையா? கரெக்ட். அதாவது நிறைய நம்மளோட ஒரு காரியங்களுக்காகவும் நம்ம அந்த வேர்ஸை வச்சு நம்ம ப்ரே பண்ணுவோம். ஆமா, நம்மளுடைய காரியங்களுக்கு பண்ணக்கூடாது இல்ல? அதான் இஸ் இட் ஓகே? அதாவது நிறைய பேர் நம்முடைய பலம் பராக்கிரமம்னு நினைப்போம், பட் ஹோலி ஸ்பிரிட்டோட ஒரு கைடன்ஸ்னாலதான் பண்ண முடியும்னு நம்ம அதை பிடிச்சு நம்ம நிறைய காரியங்களுக்கு ப்ரேயர் பண்ணுவோம் இல்லையா? அது எப்படி அந்த ஒரு ஸோ ஜெபம் பண்றதுல தப்பு இல்லப்பா. இந்த லைக் யூ ஆர் டெல்லிங், என்னோட பலனால நான் செய்ய முடியாது. ஒன்லி இஃப் யூ ஆர் அலோவிங் பை யோர் வில் it can happen அப்படின்னு. if you should be able to submit. So there is only that
மனசளவில் தான் அந்த ஒரு வித்தியாசம். என்ன வித்தியாசம்? நான் எப்படியாவது ஜெபம் பண்ணி இதை வாங்கிடுவேன் அப்படின்னு நினைக்கிறது கரெக்டா? இல்லை நான் கடவுள்கிட்ட கொண்டு போகிறேன், அவர் வந்து அவரோட சித்தம்னா அவர் நடத்தி முடிப்பார், இல்லைன்னா இல்லை, எனக்கு 2 நாளும் ஓகே அப்படின்னு சொல்கிறது மனப்பக்கம் கரெக்டா? இல்ல இப்ப ஜீசஸ் வந்து அந்த 40 days அந்த வில்டர்னஸ்ல வந்து he quoted the verses இல்லையா? கரெக்ட் கரெக்ட். இப்ப That is நாளை to எல்லாரும் argue against argue against Satan, not to ask anything from God இப்படி beyond God's will. சொன்னீங்கல்லப்பா, அப்படின்னு நம்ம பிரேயர்ல நார்மலா நம்ம வசனத்தை சொல்லி ஜெபிப்போம் இல்லையா? ஆமா என்னதுக்குனாலும். ஆமா அப்ப அந்த மாதிரி இதுல நானும் ரொம்ப ஃப்ரீக்வெண்டா இந்த வசனத்தை ஏசப்பாட்ட எப்பவுமே நான் சொல்றது உண்டு. ஆ. ஷிபா, எங்களால தப்பு முடியல இல்லை ஏசப்பா. ஷிபா. சி, I'll tell you this. உங்களுக்கு மனசுல இப்ப எனக்கு வந்து உறுத்தும், நான் இந்த வசனம் சொன்னேன்னா எனக்கு வந்து காடுடைய ப்ராஜெக்ட் ஆர் காடோட வேலைக்கு போற ஒரு மிஷினரின்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு ப்ரொஃபஸர் தான் வேலையெல்லாம் விட்டுட்டு அவர் எங்கேயோ உத்தரப்பிரதேஷில் போய் அவர் மிஷினரியாக போகணுன்னு அவர் இஸ் கால் இஸ் தேர். வேலையெல்லாம் ரிசைன் பண்ணிட்டார். வீட்டில் எல்லாரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, திட்டுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, ஒரே குழப்படி. அப்போ அவர் இந்த வசனத்தை யூஸ் பண்ணலாமா? யூஸ் பண்ணலாம் இல்லை, பிகாஸ் ஹீஸ் டூயிங் இட் டோட்டலி ஃபார் காட். ஸோ ஹீஸ் சேயிங் எனக்கு எங்கேருந்து பணம் வரும்னு தெரில, என் குடும்பத்தை நான் எப்படி பார்ப்பேன்னு தெரில, பிள்ளைங்க காலேஜ் எப்படி போகும்னு தெரியல, எனக்கு ஐ டோன்ட் நோ, பட் யூ ஆர் கோயின் டு டேக் கேர் பிகாஸ் ஐ எம் கோயின் டு டூ யுவர் ஜாப். கடவுளுடைய காரியத்துக்கு அவர் போகிறார். கரெக்ட். இப்போ நான் எங்கள் வீடு இப்போ கோர்ட் கேஸில் மாட்டியிருக்கு, தெர் இஸ் அ ப்ராப்ளம், ஐ ஹவ் நோ ஐடியா ஹவ் ஐ வில் சால்வ் இட். I don't know if I will use this verse. I will feel afraid. I will feel, okay, கடவுள் அது எனக்கு அந்த வீடு நான் அதை யூஸ் பண்ணணும், அதை என்ஜாய் பண்ணணும்னு இருந்ததுன்னா யூ கிவ் இட் டு மீ, இல்லைன்னா இட் இஸ் யுவர் வில். தட்ஸ் ஆல் ஐ வில் சே. உங்கள் ஸ்பிரிட்னால எனக்கு எப்படியாவது அதை கொடுத்துருங்க அப்படின்னு கேட்க மாட்டேன். அப்படி சண்டை போட்டு கேட்க மனசு வராது எனக்கு. That's the only difference. ஆமாம். Let us say, okay, வீடு ரொம்ப சில்லி மேட்டர். Let us say someone is not well. யூஸ்வலாக அந்த ஹெல்த் இஷ்யூ வரும்போது எல்லாம் குழம்பிடும், ஏன்னா மனசு ரொம்ப தள்ளாடிடும் இல்லை, we become very weak. ஸோ அந்த டைம்லையும் you don't have to fight. Your father knows what you need even before you are asking. அப்போ அவருக்கு தெரியும் எது தேவை, என்ன எவ்வளோ கஷ்டம் என்னால் அனுபவிக்க முடியும், வாட் ஐ கேன் கோ த்ரூ, தெரிஞ்சு தான் he is allowingன்னு வச்சுக்கலாமே. ஸோ he'll do that. Only we have to make sure it is as per his will. ஏன்னா எப்போ நம்ம அதை விட்டு வெளியில் போயிட்டாலும் பெரிய தொல்லை. ஏன்னா there are times when God will allow your desire, which is so scary, which is very 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 scary. Like King Saul, இஸ்ரேல் கேட்டாங்கன்னு he'll just give king. அது எவ்வளோ நாட் அ குட் சொல்யூஷன். Sometimes he will allow. There are many instances in the Bible where he allows. Okay, போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவார். அது விட்டுற மாதிரி இருக்கும், கையை விட்டுட்ட மாதிரி இருக்கும். விச் அதுவும் நல்ல வேண்டாம் நமக்கு. அவர் கையை பிடிச்சிட்டே இருப்போம், அது பள்ளமோ மேடோ அவர் கையை பிடிச்சிக்கிட்டு இருந்தால் போதும். ரைட், த்ரூ த வேல்யூ ஆஃப் டெத்னாலும் சரி பரவாயில்ல, நான் ஹோல்ட் ஆன் மட்டும் இருந்தால் இட்ஸ் ஓகே. அதனால நம்ம ஜபங்கள் ஜஸ்ட் ரொம்ப ரொம்ப வேர்ல்ட்லியான ஒரு காரியம்னாக்கா ரொம்ப கார்டடாக டிமாண்ட் பண்ணுங்கள். மேக் ஷூர் யூ ஆர் நாட் டிமாண்டிங். ஏன்னா ஐ அண்டர்ஸ்டாண்ட், ஏன்னா தெர் ஆர் டைம்ஸ் வென் நிறைய பிரசங்கங்கள் உண்டு, நீ ஃபெய்த்தோடு நீ ஜபம் ஊக்கமாக ஜபம் பண்ண உன்னோட கோரிக்கைகள் எல்லாம் ஆன்சர் ஆகும் அப்படின்ற ஒரு அந்த கான்செப்ட். ரைட். ஒன் ஆஃப் த ஸ்வார்டு sword வந்து word of God, of course, தப்பே இல்லை. that is to fight against evil, like what Jesus did. He fought against Satan. நீங்க அதுக்கு எல்லா பைபிள் வசனத்தையும் யூஸ் பண்ணலாம். நம்ம வேர்ல்ட்லி கம்ஃபர்ட்டுக்கு யூஸ் பண்ணும் போது பி கேர்ஃபுல், அவ்வளோதான். ஐ வில் ஸ்டில் நாட் சே நோ. ஏன்னா கடவுள் உங்களுக்கு அந்த ஞானம் கொடுத்துருக்காரு, அந்த புத்தி கொடுத்துருக்காரு, யூ ஆர் ஏபிள் டு கோட் அண்ட் யூ ஆர் ஆஸ்கிங். பட் அந்த கிளைமிங் பை ஃபெய்த் ஐ கெட் வெரி ஸ்கேர்ட் டு டூ இட்.
I don't want to. My Father knows what I need. I don't even want to ask. But if I am weak, பயமோ வலிக்கு பயமாக இருக்கலாம், இல்லாட்டி நம்மளுடைய பிரியமானவங்களுக்கு எதுவும் இருந்ததுனாக்கா நமக்கு அந்த ஒரு சோகம் இருக்கலாம், சேட்னஸ். அதனால என் அப்பா கிட்ட போய் நான் என்னத்தனாலும் கேட்கலாம், நோ ப்ராப்ளம். தட் டசன்ட் ஸ்டாப் மீ. எனக்கு அது வசனம் தெரிஞ்சாலும் சரி தெரியலனாலும் சரி, ஐ வில் ஆஸ்க். கரெக்ட். ஒரு இன்டர்வியூக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி ஐயோ பயமாக இருக்குதே, வேர்த்து கொட்டுதேன்னாக்கா வி கேன் ப்ரே. தெர் இஸ் நத்திங் ராங். ப்ரே பண்ணாதீங்கன்னு சொல்லலை. பட் ஆஸ் வி மெச்சூர் அண்ட் க்ரோ ஆஸ் அ கிறிஸ்டியன், பி வெரி அண்ட் வி லேர்ன் பைபிள். ஸோ வி நோ ஒவ்வொரு வசனங்கள் யார் யார் எப்பப்போ எதுக்கு கடவுள் கொடுத்து எழுதி வந்திருக்குன்ட்டு தெரியும். அவ்வளோ தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கோட் பண்ணுறோன்னா அது யூ ஹாவ் டு, நீங்கள் தான் நம்ம இண்டிவிஜுவல் தான் அனலைஸ் பண்ணணும் அதை. தெர் இஸ் நோ ரைட் ராங். கரெக்ட். ஒருவேளைக்கா ஆசீர்வாதத்துக்காக நம்ம ரொம்ப போராடி இது இருந்தாதான்னு சொல்லி கிடைச்சிச்சா, ஒருவேளை அது நமக்கு ஆண்டோடைய சித்தம் இல்லாம இருந்தா அது நமக்கு பின் விளைவுகளை லைக் கன்னியா மாறி அந்த ஐஸ்வர்யம் அந்த காரியங்கள் நம்மள வந்து தேவனை விட்டு தூரம் பண்றதுக்கு காரணமான காரியங்கள் நிறைய வேதத்துல இருக்கு. அந்த விவேகத்தையும் ஏசப்பாதான் நமக்கு தரணும் அவருடைய சித்தத்துக்கு. ஆமா ஆமா. அதான் இது ஒரு பிளாங்கெட் ஆன்சர் சொல்ல முடியாது. டோ நாட் கோட் வேர்சஸ் டு ப்ரே சொல்ல முடியாது. டோ நாட் கோட், டு நாட் மிஸ் கோட். ஐ டோன்ட் ஹேவ் த கட்ஸ் டு டெல் தட். ஏன்னா ஹோலி ஸ்பிரிட் இஸ் கைடிங் யுவர் ப்ரேயர்னா ஹூ am I டு டெல் யூன்னு எனக்கு ஒரு பயம். பட் இந்த மாதிரி பைபிள் படிக்கும் போது யூஆர் லேர்னிங், ரைட்? அப்போ அந்த ஞானத்தை யூ ஹாவ் டு அப்சர்வ். அப்போது அப்சர்வ் பண்ணதுக்கு அப்புறமும் உங்களுக்கு அது வாயில் வருதுன்னா கண்டினியூ ப்ரேயிங். பட் உங்களுக்கு ஒரு தோணல் வந்ததுன்னா ஐயோ இது சரியில்லைன்னு தோணுச்சுன்னா தென் யூ நோ தட் ஹோலி ஸ்பிரிட் இஸ் சேஞ்சிங். அவ்வளோதான். அதான் சொல்கிறேன்ல, எனக்கு கஷ்டப்படுவேன் நான் இந்த வசனத்தை அது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. பட் இது ஒரு கடவுள் காரியத்தை செய்கிறதுக்கு இப்போ சம்மர் கேம்ப் நடத்துறதுக்கு முன்னாடி இது ஜெபம் பண்ணால் தப்பு இல்லைன்னு தோணும். ஆமாம், என்னோட பலத்தினால நான் நிற்கலை, லார்ட் உங்கள் ஸ்பிரிட்னால நடத்தித்தாங்க. நீங்கள் ஜெருபாபேல் ஜாஷுவாக்கெலாம் நடத்துனீங்க, எல்லாம் அது பாதி நடத்தித்தாங்க, அப்போ தப்பு இல்லைன்னு தோணும். மேக் சென்ஸ்? ரைட். ஸோ ரொம்ப பர்சனல் காரியங்களுக்கு ஐ வில் பி மோர் ஐ மீன் ஐ வில் மேபி ஐ வில் நாட் யூஸ் அட் ஆல். ஓகே. மேக் சென்ஸ்? ஓகே. ஓகே. ஓகேப்பா, ஐ ஹோப் இட் ஹெல்ப்ட். ஓகே. ஸோ எங்கே இருந்தோம்? ஸோ திஸ் அனாயின்ட்மெண்ட். ஸோ வெரி கிளியர்லி திஸ் பிக்சர் ஷோஸ் ஆலிவ் ஆயில் அனாயின்ட்மெண்ட் ஸோ தட் தே கேன் ஷைன். இல்லையா? ஆலிவ் ஆயில் போகிறனால விளக்கேறியுது. அந்த விளக்கை பற்றியும் நம்ம முன்னாடி படிச்சிருக்கோம். ஜீசஸ் said I am the light and then he said you are the light. அப்போ நம்ம அந்த வெளிச்சத்தை பிரகாசிக்கணும். ஸோ காட்ஸ் நேம் ஷுட் பி ஷோன் அரவுண்ட். அதான் நமக்கு கொடுத்துருக்க பொறுப்பு. ஸோ அதெல்லாம் ஃபிட் ஆகிற ஒரு விஷன், ரைட்? எஸ்பெஷலி நமக்கு இன்னும் we can understand more. சர்ச் காலத்தில் இருக்கிறனால we can understand more because Holy Spirit is there. We are anointed with the Holy Spirit, those who are saved, and then we can understand we are எதுக்கு Holy Spirit ஓட blessing? Only to glorify His name, only to shine His light. Nothing personal again. அது ஒரு பர்சனல் பிளெஸ்ஸிங் கிடையாது, இல்லை? அது ஓவர்ஃப்ளோ ஆகி மற்றவங்களுக்கு தான் போயாகணும். இட் ஹேஸ் டு பி ஃபார் அதர்ஸ், ரைட்? ஸோ அந்த மீனிங் ஐ திங்க் இட்ஸ் பிரிட்டி ஆப்வியஸ். ஸோ அனாயிண்டிங் பை ஆயில், which is actually the Holy Spirit. So Holy Spirit for all அப்படின்றது only after ஜீசஸுடைய ஆக்ட் ஆஃப் ரிடெம்ஷன். மீனிங் யாரெல்லாம் அவருடைய கிராஸை நம்பினாங்களோ அந்த சால்வேஷன் கடவுள் யாருக்கு கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு ஹோலி ஸ்பிரிட் இம்மீடியட்லி இன்ட்வெல்ஸ். இல்லையா? He dwells within that heart. இது ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் அப்போ எப்படி பொருந்தும்? இட் வாஸ் வெரி செலக்டிவ். Some people were anointed with the Holy Spirit. Some, all were not. இல்லை, எல்லாரும் இல்லை. Some people only were. அப்போது அதில் நம்ம யாருன்னு பார்த்தோன்னா எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்பட்டது நிறைய பேர் இருக்காங்க. நிறைய அனாயின்ட்மெண்ட்ஸ். இட் வாஸ் கால்ட் அனாயின்ட்மெண்ட், இல்லை? ஸோ ஃபார் ப்ரீஸ்டாக இருக்கட்டும், ராஜாக்களாக இருக்கட்டும், டேவிடாக இருக்கட்டும்,
ப்ராஃபிட்ஸாக இருக்கட்டும், அந்த அனாயின்ட்மெண்ட்ன்ற ஒரு வார்த்தை உண்டு. ஸோ அனாயின்ட்மெண்ட்னா யூ கேன் நார்மல் அண்டர்ஸ்டாண்டிங்லேயே யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட் இஸ் லைக் ஒரு அப்பாயிண்ட்மெண்ட் மாதிரி ஒன்று தனியாக எடுத்திருக்கேன். யூ ஆர் செலக்டட், யூ ஆர் கால்டு, யூ ஆர் அப்பாயிண்டட், அந்த மீனிங் வருது இல்லையா? யூஆர் குறித்தெடுத்திருக்கேன், ஐ ஹவ் சோசன் யூ, ஆல் தட் மீனிங் வில் ஃபிட். இன்ஃபேக்ட் அனாயிண்டட் அப்படின்னு அந்த வார்த்தைக்கு ஹீப்ரூ வேர்டு தான் மெசையாவே. நம்ம மெசையா எவ்வளோ கேஷுவலாக யூஸ் பண்ணுறோம்ல, அந்த மெஷாக் அதுதான் ஹீப்ரூ வார்த்தை. அதுலேருந்து வந்த இங்கிலீஷ் வார்த்தை மெசையா. அதுக்கு மீனிங்கே அனாயின்ட்மெண்ட் தான். ஸோ தட் இஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங். அப்படின்னா என்ன அர்த்தம்? Jesus or the Messiah, Jesus was appointed for this job. And the job to redeem mankind. அதுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் தான் கிராஸ், கிரேவு எல்லாம் முடிச்சிட்டு வந்தால் தான் ரிடெம்ஷன் நடந்து முடியும். இல்லை, நம்ம பாவங்கள் எல்லாத்தையும் எடுத்து அவரை தாங்கி கிரேவையும் டெத்தையும் அனுபவிச்சு பட் அஃப்கோர்ஸ் விக்டோரியஸாக வெளியில் வந்தார். ஸோ அந்த ஜாப் செய்கிறதுக்கு appointed person, anointed person was the Son of God. Jesus was that person. அதனால தான் மெசையா. ஓகே, ஸோ அதுவும் loaded with meaning. நியூ டெஸ்ட்மெண்ட்டில் பார்த்தோன்னா அந்த அனாயிண்டட் அண்ட் ஹோலி ஸ்பிரிட் வார்த்தைகள் நிறைய ஒன்றாயிரும். லைக் இட் வில் ஓவர்லேப் அ லாட் பிகாஸ் இட் வாஸ் ஹோலி ஸ்பிரிட் வாஸ் போர்டு ஃபார் ஆல். இல்லை, அந்த ஜோயலுடைய அந்த ப்ராஃபஸி, ஆக்ட்ஸில் பீட்டர் சொன்ன ப்ராஃபஸி. ஸோ அதனால you can see that happening everywhere. Can we read Matthew 3:11? This is for John the Baptist. Matthew 3:11. மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராயிருக்கிறார். அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதுக்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுப்பார். Okay, so அங்கே அந்த அனாயின்ட்மெண்ட் ஆர் த பேப்டிசம் திங் இஸ் பிகமிங் டிஃப்ரெண்ட், மாற ஆரம்பிச்சிச்சு. ஓகே, ஸோ ஜீசஸ் வந்த பிறகு இட்ஸ் கோயிங் டு பி டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் த பேப்டிஸ்ட் இஸ் டெல்லிங். ஓகே, ஜீசஸ் இஸ் டெல்லிங் ஐ எம் அனாயிண்டட் பை த ஸ்பிரிட், ரைட்? தட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஏன்னாக்கா ஐசாயா 61 அந்த அனாயிண்டட் பர்சனாக இருப்பாங்க, வந்திருக்க பர்சன் விச் இஸ் மெசையா, ரைட்? ஸோ அப்படின்னு சொல்லி ப்ராஃபஸி இருக்குது. ஐசாயா 61 ஃபர்ஸ்ட் கப்புள் ஆஃப் வேர்சஸ் நம்ம நிறைய தடவை வாசிச்சிருக்கோம். வாசிக்கிறீங்களா? வாசிச்சிருங்க அப்படின்னா. ஐசாயா 61 1 and 2 ஜீசஸ் வாசிப்பார், இந்த போர்ஷன் தான் வாசிப்பார். வாசிச்சுட்டு இன்னைக்கு இதெல்லாம் நிறைவேறிடுச்சுன்னு சொல்லிட்டு உட்காந்துருவாரே, அவர் ரீட் பண்ண போர்ஷன் ஐசாயா 61 verse 1 and 2. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயங்கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின 1 and 2 தான். 1 and 2 தான். ஸோ அந்த செகண்ட் வேர்ஸ்லேயே அந்த கமா இருக்குல்ல, அனுகிரக நாள், அதோட he will stop reading. லூக்கில் பார்த்தீங்கன்னா அதோட நிறுத்திடுவார். ஏன்னாக்கா அவருடைய அவெஞ்சிங் நாள் இருக்கு இல்லையா, கோபத்தின் நாள், அது இன்னும் வரல. அதனால ஜீசஸ் does not read that portion. He reads only till the comma and he will sit down. அதுவே ஒரு அதிசயம் இல்லை. It shows his first coming job and his second coming job இன்னும் அவர் இன்னைக்கு நடந்து தீர்ந்ததுன்னு சொல்லலை அவர். ஏன்னா அதுக்கப்புறம் நடக்க போகுது இல்லை, இந்த கமா பீரியடில் நம்ம இருக்கோம். எனிஹவ், ஸோ ஹீ ஆல்சோ மென்ஷன்ஸ் இன் தட், அந்த ஐசாயா போர்ஷன் வாசிக்கும் போது லைக் ஐ எம் ஃபில்ட் பை அனாயிண்டட் பை த ஹோலி ஸ்பிரிட்ன்ற பாயிண்ட்டு அவர் அதுலேயும் சொல்லுவார். ஆக்ட்ஸ் 10:38 இந்த இதை திரும்ப கோட் பண்ணியிருக்கோம். இட்ஸ் ஓகே. ஸோ ஜீசஸ் நிக்கடெமஸ்க்கு சொல்லுவார்ல, ஜான் 3:16 டைமில், அந்த டைமில் தான் வாட்டர் அண்ட் ஸ்பிரிட் சொல்வார். ஸோ மீனிங் ரிப்பென்டன்ஸும் இருக்கணும், யூ நீட் த அனாயிண்டிங் ஆஃப் த ஸ்பிரிட்டும் இருக்கணும் அப்படின்ற பாயிண்ட்டும் இருக்குது அஃப்கோர்ஸ். அண்ட் தென் பென்டிகாஸ்டில் தான்
எவ்ரிபடி, அது ஜூவாக இருக்கட்டும், ஜென்டைலாக இருக்கட்டும், எந்த ஜாதி மக்களும் இல்லை, எல்லா ஜாதி மக்களுக்கும் whoever is a believer is being anointed by the Holy Spirit. All God's people are anointed. Okay, so which we can see in, okay, தெரிஞ்ச விஷயம். ஸோ இந்த அனாயின்ட்மெண்ட்ன்றது ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் காலங்கள்லேருந்து அப்படியே சேஞ்ச் ஆகி நியூ டெஸ்ட்மெண்ட் டைமில் எப்படி பை ஹோலி ஸ்பிரிட் எவ்ரிபடி இஸ் அனாயின்டட்ன்ற பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, சரி. இப்போ லெட் அஸ் கோ பேக் டு பர்டிகுலர் ஜெருபாபெல் டைமில். ஸோ ஜெருபாபெல் தான் chosen to complete the job of that building the temple. ஏன்னா இப்போ இந்த டெம்பிள் பாதியில் நிற்கிறனால ஒரே கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக தான் இருந்திருப்பாங்க, கவலையில் இருந்திருப்பாங்க. அப்போது ஒவ்வொரு விஷன்லேயும் அவங்களுக்கு மெசேஜ் இதுதான் போகுது இல்லையா? அப்போது இந்த ஃபிஃப்த்து விஷன்லேயும் என்ன போகுது? ஐ ஆம் கோயிங் டு யூஸ் ஜெருபாபேல் to do finish or continue the job of the temple. அப்போ எவ்வளோ தைரியம் வரும்ல? ஓ, காட் தான் சூஸ் பண்ணியிருக்காரா, அப்போ காட் இஸ் கோயிங் டு பி ஒர்க்கிங், நான் சும்மா முன்னாடி நிற்க தான் போகிறேன் அப்படின்னாக்கா எவ்வளோ ரொம்ப ஒரு தைரியம் வந்திருக்கும். ஒரு ஸோ ஹி வுட் ஹவ் ஃபெல்ட் ஸோ கான்ஃபிடென்ட் இல்லை. ஸோ அந்த பாயிண்ட்டை சொல்கிறாரு. 4:8 வாசிக்கிறீங்களா? ஜக்கரியா 4:8. பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் 4:8. ஓஹோ, அதில் அவ்வளோதான் இருக்கா? ஓகே, இங்கிலீஷ். ஓகே ஓகே. ஜெருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது, அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும், அதனால் சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று அறிவாய். Very clear, இல்லை? So he will finish the job. I will make sure he finishes. So superb calling. Okay, அப்போ தான் அந்த 6th verse you can understand. 6th verse 7th verse அவரோட it's not by his anything great about him, but I am going to get it done. Gideon மாதிரி, boy David and Goliath மாதிரி, you can think of all these people. இல்லை, all these people தங்களோட சுய பலத்தினால எதுவும் செய்து தீர்க்கலை. ஆல் பை காட் யூஸ்ட் ஹியூமன்ஸ் டு கம்ப்ளீட் ஹிஸ் பிளான். ஓகே, நம்ம மனுஷர் சொதப்புவோம், பட் ஸ்டில் காட் என்ஜாய்ஸ் யூஸிங் ஹியூமன்ஸ் ஃபார் ஹிஸ் பிக் பர்பஸ். ஓகே, ஸோ அதனால தான் அவர் நோவாவாக இருக்கட்டும், ஏப்ரஹாமாக இருக்கட்டும், he keeps using people. Not because these people are great, because God is great and he is still அவருடைய கிரேட்னஸ்லேயும் நம்மளுடைய தப்பு நிறைஞ்ச சின் நிறைஞ்ச நம்மளை வெசலை he still uses. Okay, so same thing applies here also. ஜெருபாபேலுடைய கிரேட்னஸ்னால இல்லை, God is going to get this done. Okay, சரி. ஆமாம். ஸோ let me, okay, 4:10 வாசிச்சிருங்க. let me explain. 4:10. அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளை ஆகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்றார். ஓகே, ஸோ ஜெருபாபேல் யாரா பிறந்திருக்கணும்? பிறந்தது ராஜாவா பிறந்தார் அவர் லைன்ல இல்லை? ஹீ இஸ் அவர் தகுதி பர்த் ரைட் படி ஹீ இஸ் த கிங் ஆஃப் இஸ்ரேல். ஆனால் அவர் இருக்கிற ஸ்டேட்டஸ் என்ன? ஒரு கட்டடம் கட்டுறவர் வச்சுருக்கிறது தான் அந்த ப்ளம் லைன். ப்ளம் லைன் வந்து சொவரு நேர ஸ்ட்ரைட்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுற ஒரு 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 டூல். ஸோ இந்த மனுஷன் தலையில் இப்போ க்ரௌனும் இல்லை, வேறு ஒன்றும் இல்லை, ஆர்மி இல்லை, ஒன்றும் கிடையாது இல்லை. ஆல் ஹீ இஸ் ஹேவிங் இஸ் லைக் அ சிம்பிள் கார்பெண்டர் கையில் இருக்கிற மாதிரி, ஒரு மேசன் கையில் இருக்கிற மாதிரி ஒரு டூல் தான் இருக்குது அவர்கிட்ட. And God is telling, அதை சிறுசாக நினச்சிடாதீங்க. லைக் ரைட், டோன்ட் underestimate looking at the plumb line. ஜெருபாபேலை லோவர் நினைக்காதீங்க. டோன்ட் திங்க் லைக் தேட். ஆர் ஜெருபாபேலும் நான் இவ்வளோதான் அப்படின்னு நீயும் நினைக்க வேண்டாம். பிகாஸ் God who can see everything is telling that I will get this done. ஓன்ட்ட இவ்வளோ தான் இருக்குது, but I'm going to make sure this is completed. In the project will get completed.
ஓகே, அப்படின்ற ஹைலைட் verse, right? So now you can understand why this verse 6 has got so much meaning, right? இப்படி ஒரு crown இல்லாத ஒரு ராஜா வந்து திரும்ப செய்கிற வேலை டெம்பிளை கட்டணும்னு. பட் காட் இஸ் டெல்லிங், உன் மூலம் தான் கட்டுவேன், நான் உன் மூலம் வச்சு ஐ வில் ஃபினிஷ் இட், டோன்ட் கெட் டிஸ்கரேஜ்ட் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. வை? பிகாஸ் ஹீ இஸ் அனாயிண்டட். ஓகே, மேக் சென்ஸ், ரைட்? ஓகே, ஆமாம். இன்னொரு பாயிண்ட்டு. So this we saw. Okay. One second. ஒரே ஒரு செகண்ட். Okay. So in sorry pa. So in the vision it is so particularly clear that it is God who is going to complete the job, and அதுக்காக ஜெருபாபேல அனாயிண்ட் பண்ணி தனியாக எடுத்திருக்காரு. ஜெருபாபேலையும் ஜாஷ்வாவையும், பட் ஸ்பெஷலி அபவுட் ஜெருபாபேல் ஹைலைட் இருக்கும் இனிமேல். ஓகே, ஸோ காட் வில் கம்ப்ளீட் த டெம்பிள் பை ஹிஸ் ஸ்பிரிட். வி லேர்ன்ட் ஹீ வில் அக்கம்ப்ளிஷ் த மெசையா லைன். அந்த அந்த கார்னர் ஸ்டோன் வசனம் அதை தான் தேடினேன் நான். இப்போ maybe that slide is little later. Okay, he will use Zerubbabel in his plan. Okay, so this part, oh, there it is. ஒரு slide was there and I think it got deleted, said, and that's what confused me. Okay, no problem. So you remember Jesus is always called as the rock, right? Right? He's always, no, his another name is the rock. எப்போ பார்த்தோம் நம்ம எக்ஸோடஸில், இப்போ கூட நம்ம இதுக்கு முந்தின விஷனில் கூட பார்த்தோம், த ராக் வித் 7 ஐஸில் கூட நம்ம பார்த்தோம் இல்லை? அப்போ கூட வி நோட்டிஸ்ட் ஹீ இஸ் கால்டு த ராக். வில்டர்னஸில் இருந்த ராக் அடித்து தண்ணி வந்த அந்த ராக். ப்ரெஷியஸ் ஸ்டோனுன்னு இன்னொரு பேர் இருக்குது அவருக்கு. இன்னொரு பேர் தான் கேப்ஸ்டோன் ஆர் கார்னர் ஸ்டோன் அப்படின்ற பேர் இருக்குது. அதையும் பார்த்தோம்ல. ஸோ அந்த ஸ்லைடு தான் ஐ திங்க் ஐ வாண்டட் டு டூ இட், ஐ டென்ட் டூ இட். ஓகே, ஸோ வை இஸ் தட் இம்பார்ட்டன்ட்னாக்கா, Zerubbabel will be called as the cornerstone. One second, I'm just looking at that, searching for that verse. Can you guys find it? I think verse 9ல இருக்கிறது தான் நினைக்கிறேன். இல்லை, verse 7. verse 7. ஒரு 7 ம் வாசிக்கிட்டா? ம் பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். தலைக்கல்லே அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை தலைக்கல்லே அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். I think that the slide is missing. It's anyway, no problem. So God will tell Zerubbabel வெளியா ஒரு மலையெல்லாம் தகர்க்கிற ஒரு கேப்ஸ்டோனை நான் கொண்டு வருவேன். Can you see that? Right? மவுண்டனே ஜெருபாபேல் முன்னாடி ஒன்றும் இல்லாமல் போயிடும். அது எதனால் அப்படி நடக்க போது? ஹீ வில் பிரிங் ஃபோர்த் த கேப்ஸ்டோன். தலைக்கல்லை கொண்டு வருவார். இட்ஸ் நாட் ஜெருபாபேல். ஜெருபாபேல் வில் பிரிங் த கேப்ஸ்டோன். இஸ் தட் கிளியர்? நோட் பண்ணிக்கிட்டீங்களா? தமிழ்லையும் அப்படிதானே இருக்காப்பா? தலைக்கல்லை கொண்டு வருவான் இருக்கு. ஆமா, என்ன திரும்ப சொல்லுங்கக்கா. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான். ஃபியூச்சர்ல நடக்க போகுது, கேப்ஸ்டோன் கொண்டு வரப்போகுது, ரைட்? ஸோ அப்போ ஜெருபாபேல் லைன்ல இந்த தலைக்கல் நடக்க போகுது, இஸ் கோயிங் டு ஹேப்பன். ஸோ ரிமெம்பர், அந்த கார்னர் ஸ்டோன் நம்ம பிக்சர்ஸில் ஃபவுண்டேஷனில் போடுவாங்க, நம்ம பேசினோம்ல, ஃபவுண்டேஷனில் இருக்கிறது மாதிரி நம்ம இமேஜின் பண்ணுவோம்.
பட் நோ, இட் ஆக்சுவலி மீன்ஸ் கேப்ஸ்டோன். கேப்ஸ்டோன்னா இந்த ஆர்ச்சில் இருக்கிற மேலே இருக்கிற கல், அந்த ஒரு கல்லை எடுத்தால் எவ்ரி திங் டாப்பிள்ஸ் டவுன். அதனால தான் ஜீசஸ் அவ்வளோ அந்த கிரிட்டிக்கல் ஸ்டோன். ஓகே, எனிவே அந்த கேப்ஸ்டோனுன்ற விஷயம் சாமில் இருக்குது, ஆக்ஸில் இருக்குது, ரோமன்ஸில் இருக்குது. they keep repeating. But note the point that the capstone is going to come through Zerubbabel. Okay, right. So if you look at the genealogy, அது ரெண்டு ஜீனியாலஜி இருக்கு இல்லையா, லூக்கில் ஒன்று இருக்குது, மேத்யூவில் இருக்குல்ல. ஸோ ரெண்டு பேரும் ஜெருபாபேல் காட்டியிருப்பாங்க. யூ கேன் see that is in Luke and this is in Matthew. Both will show Zerubbabel. So Zerubbabel வழியில் தான் Jesus came. Okay, it's quite clear in that. All right, so and the prophecy will come true. So again, faithful God, covenant keeping God, Zerubbabel ta சொன்ன வார்த்தை comes true in Jesus, right? Okay, right. So these are the two anointed ones who are standing அப்படின்றது இப்போ டைமில் இந்த ஷார்ட் ப்ராஃபஸியில் இட் வில் பி ஜக்கரியாவுக்கு விளங்குனதாக இருந்திருக்கும். ஜெருபாபேல் ஜாஷுவாவை காட் ஹஸ் சோசன் ஸோ தட் ஹீ வில் ஃபினிஷ் த டெம்பிள் அப்படின்னு அவருக்கு விளங்கியிருக்கும். பட் we can understand that டெம்பிள்ன்ற காரியம் லாங் டேர்ம் இல்லையா? ஸோ இஃப் யூ திங்க் ஆஃப் த லாங் டேர்ம் காட்ஸ் டுவெல்லிங், அதுக்கு தேவையான மெசையா த்ரூ ஜெருபாபேல் வரப்போகிற கேப்ஸ்டோன் வந்து காரியங்கள் எல்லாம் நடத்தி முடித்ததுக்கப்புறம் God can dwell with them. அப்போ அந்த எண்ட் டைம்ஸ் காரியத்துக்கு போயிடுது, ரைட்? ஸோ இஃப் யூ டேக் ரெவலேஷன், எண்ட் டைம்ஸில் ஒரு 2 விட்னஸ் இருக்காங்க. ஓகே, they are going also preparing for God's dwelling, permanent dwelling, right? So அந்த dwelling அந்த டைமில் பார்த்தீங்கன்னா take Revelation 11, Revelation 11, 3 and 6, 3 to 6. என்னுடைய 2 சாட்சிகளும் 2 வஸ்திரம் உடுத்திக் கொண்டிருக்கிறவர்களாய் 1220 நாளளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்குத்தண்டுகளும் இவர்களே. ஒருவன் அவர்களை சேதப்படுத்த மனதாயிருந்தால் அவர்களுடைய வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு அவர்களுடைய சத்துருக்களை பட்சிக்கும். அவர்களை சேதப்படுத்த மனதாயிருக்கிறவன் எவனோ அவன் அப்படியே கொல்லப்பட வேண்டும். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி வருகிற நாட்களிலே மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் தண்ணீர்களை இரத்தமாக மாற்றவும் தங்களுக்கு வேண்டும் போதெல்லாம் பூமியை சகலவித வாதைகளாலும் வாதிக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. ஸோ பயங்கர பவர்ஃபுல்லா 2 மிஷினரிமாரு எழுப்புறாரு கடவுள் எண்ட் டைம்ஸில். ஸோ அவங்களுக்கு இதே வசனம் இந்த ஜக்கரியா 4:14 இருக்கிற மாதிரியே ஒரு வசனம் Revelation 11:4 நோட் பண்ணிங்கன்னா, these are the 2 olive trees and the 2 lampstands standing before the God of the earth. அங்கேயும் அந்த 2 பேர் அப்படி நின்னது மாதிரி. ஸோ வெரி சிமிலர் இந்த பிளான், கடவுள் பண்ணுற பிளானில் வெரி சிமிலர். அங்கே ஜாஷுவா ஜெருபாபேல் யூஸ் பண்ணி காடோட டுவெல்லிங் டெம்பிளை ரெடி பண்ணிட்டு இருந்தார். இங்கே 2 விட்னஸஸ், ரொம்ப வெரி வெரி பவர்ஃபுல், ரொம்ப ஸ்பிரிட் ஃபீல்டில் இவ்வளோ காரியங்கள் பண்ணுறாங்க பாருங்கள் அவங்க. ஸோ அந்த மாதிரி உள்ள விட்னஸையும் கடவுளை எழுப்பி அவருடைய பெர்மனண்ட் டுவெல்லிங்க்கு. ஸோ சிமிலர் ஒரு ஷேடோ. இப்போ ஜக்கரியா காரியங்களில் காலத்தில் நடக்கிற காரியம் இஸ் அ ஷேடோ ஆஃப் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் த எண்ட் டைம்ஸ். ஸோ இந்த 2 olive trees and the lamp வந்து quite interesting. ஓகே, ஸோ இந்த விஷன்லேருந்து வாட் வி லேர்ன், anointment by God for his work நடத்தி அவர் தீர்ப்பார் அப்படின்ற காரியத்தை இந்த விஷன்லேருந்து படிக்கலாம். ஸோ ஜக்கரியா மக்களுக்கும் அது பலனாக இருந்திருக்கும். கடவுள் வந்து ஜெருபாபேலை சூஸ் பண்ணியிருக்காராம், அவரை வச்சு ஆனால் காட் தான் ஒர்க் பண்ணி முடிக்க போகிறாராம் அப்படின்னு தெரியும் போது அவங்களுக்கு அது ரொம்ப பலனாக இருந்திருக்கும். டு வி ஹாவ் டைம்? ஓகே, ரைட். பட் வி நோ தட் ஜெருபாபேல் லைனில் வரப்போகிற அந்த அவருடைய ஜீனியாலஜியில் வரப்போகிற ஜீசஸ் anointed இல்லை மெசையா is going to actually come and dwell and do everything else அப்படின்றது we can understand. Any thoughts, any questions? Oops.
ஓகே, அடுத்தது கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துடலாமா அடுத்த விஷனை? இல்லாட்டி பாத்துடலாமா? டைம் இருக்கு, 7 நிமிஷத்துக்கிட்ட இருக்கு. சரி பார்க்குறேன். ஓகே, ஸோ இதுக்கு அடுத்த விஷன் வந்து ஒரு ஃப்ளையிங் ஸ்க்ரோல் ஒன்று ஜக்கரியாவுக்கு விஷனில் வரும். ஓகே, இஃப் யூ கேன் டேக் ஜக்கரியா நவ் சாப்டர் 5 ஓகே, verse 2 பாருங்களேன். ஓகே. ம் தூதன், நீ காண்கிறது என்னவென்று கேட்டார். பறக்கிற ஒரு புஸ்தகச் சுருளை காண்கிறேன். ம். அதன் நீளம் 20 முழமும் அதன் அகலம் 10 முழமுமாயிருக்கிறது என்றேன். ஸோ சம் he sees a scroll. ஸ்க்ரோல் என்ன சைஸ் இருக்கும்? மனுஷர் கையில் பிடிச்சிட்டு வாசிக்கிற மாதிரி இருக்கும். வேணா 2 பேர் வேணா ஹெல்ப் பண்ணி அவங்க வாசிக்கிற மாதிரி வேணா இருக்கலாம். லைக் அவ்வளோதான் இருக்கும்ல. ஆனால் இவர் சொல்கிற சைஸு ரொம்ப பெருசு. எவ்வளோ பெருசுனாக்கா நம்ம லெட்டஸ் நாட் வேற எங்கேயும் போக வேண்டாம். பைபிளில் இதே ஷேப் அந்த 20 கியூபிட்ஸ் அண்ட் வித் 10 கியூபிட்ஸ் இருக்கிறது என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா டேபர்நாக்கிள் கட்டினாங்க இல்லையா? ஸோ கடவுள் கொடுத்த சைஸ் மேப்பில் தானே மோசே கட்டினாரு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய ஒரு ஒயிட் ஃபென்ஸு, அதுக்குள்ளே தான் அந்த ஆல்டர், அதுக்கப்புறம் தண்ணி தொட்டி, அதுக்கப்புறம் ஒரு ஹோலி டென்ட்னு ஒன்று இருக்குது. கரெக்ட் தானே? ஸோ இந்த ஹோலி டென்ட் வந்து 30 கியூபிட்டுக்கு இட் இஸ் வைடு 10 கியூபிட். ஓகே, 30 by 10ல் தான் அதை கெட்டி சொல்லியிருந்தார் கடவுள். ஸோ அதுக்குள்ளே என்ன இருக்குது? அதுக்குள்ளே அதை திறந்து பார்த்தா என்ன இருக்கும்? உள்ள இன்னொரு போர்ஷன் இருக்குல்ல, ஹோலி ஆஃப் ஹோலிஸ், அதுக்குள்ள தான் பேழை வச்சுருக்காங்க. கரெக்டா? ஸோ அது என்ன சைஸ்ன்னு பார்த்தா இது 20, பேழை வச்சுருக்கிறது 10 by 10. வீதி மாறாதே, வீதி 10 தான். இதுக்கு முன்னால் இருக்க அந்த ஹோலி பிளேஸில் தான் அந்த பெரிய மெனோரா 5 அடி உயரத்துக்கு ஒரு பெரிய விளக்கும், அந்த 12 பிரெட் வச்சுருக்கிற டேபிள். இதில் மிஸ்ஸிங் வந்து படத்தில் இல்லை. இன்னொரு ஒரு இன்சென்ஸ் போடுற ஒரு ஆல்டரும் இருக்கும். ஓகே, பட் நோட் திஸ் சைஸ். ஓகே, ஸோ இந்த ஸ்க்ரோல் வந்து 20 by 10 அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஹோலி பிளேஸ், நாட் த பேழை வச்சிருக்க ஹோலி ஆஃப் ஹோலிஸ் இல்லை, அதுக்கு முன்னாடி இருக்கிற சைஸ் வந்து அந்த 20 by 10. இஸ் எவ்ரிபடி கிளியர்? வாஸ் ஐ கிளியர்? ஓகே, ஓகே, கூல். ஸோ அது ஒரு 2010 இருக்குது. அதே மாதிரி சாலமன் கல்லுனால கட்டிடுவார் இல்லையா? அந்த அந்த சாலமன் டெம்பிளில், ஸோ இதுதான் டெம்பிள், ரைட்? ஸோ யூ கேன் சி தெர் இஸ் அ டெம்பிளுக்கு முன்னால் ஒரு 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 கோட்யார்டு மாதிரி ஒரு இடம் இருக்குல்ல, ஒரு ஒரு முத்தம் மாதிரி ஒரு இடம் இருக்குல்ல. ஸோ அதுவும் வந்து 20 by 10. ஓகே, ஸோ ஓவராலாக ஏன் இந்த 20 by 10 லிட்டில் இன்ட்ரெஸ்டிங்னாக்கா, வென் ஜக்கரியா இஸ் வாட்சிங், அவருக்கு இந்த சைஸஸ்லாம் தெரிஞ்சிருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அவர் மனசு டக்குன்னு போயிருக்கலாம். ஓகே, இன்னொன்று நமக்கு யோசிக்க வேண்டியது, அந்த ஸ்க்ரோல் ஆர் தட் சுருள்ன்ற காரியம் நாட் அ ஸ்மால், ஒரு ஏரியா சைஸ், ஒரு ரூம் சைஸில். நம்ம வீடுகளில் அவ்வளோ பெரிய ரூம்ஸ் இருக்காது. 2-3 ரூம் சேர்த்த சைஸ். அப்போ அவ்வளோ பெரிய ஒரு ஸ்க்ரோலை ஜக்கரியா பார்க்குறாரு. ஸோ இட் வாஸ் ஹியூஜ். நாட் சும்மா அட்வர்டைஸ்மெண்ட் போர்டு கூட இல்லை, அதை விட கொஞ்சம் பெருசாக இருந்திருக்கணும். நார்மல் ஸ்க்ரோல் வந்து சும்மா 1 ஃபுட்டு தான் இருக்கும், இல்லாட்டி மேக்ஸிமம் 1.5 வேணால் போகும், அதுக்கு மேலே இருக்காது தோராத் ஸ்க்ரோல்லாம். பட் திஸ் இஸ் டிஃப்ரெண்ட். நவ் இஃப் யூ ரீட் verse 3, verse 3 please. Zechariah 5:3. அப்பொழுது அவர், இது பூமியின் மீதெங்கும் புறப்பட்டு போகிற சாபம். எந்த திருடனும் அதன் ஒரு புறத்தில் இருக்கிறதின்படியே அழிக்கப்பட்டு போவான். ஆணையிடுகிற எவனும் அதன் மறுபுறத்தில் இருக்கிறதின்படியே அழிக்கப்பட்டு போவான். இப்போதைக்கு அது போதும். ஸோ இதில் இன்ட்ரெஸ்டிங்லி இந்த வசனத்துலேருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த ஸ்க்ரோலில் 2 சைடும் எழுதப்பட்டிருக்குன்னு தெரியுது. கரெக்டா? நோட் பண்ணிக்கிட்டீங்களா? ஆன் திஸ் சைடு தீஃபை பற்றி இருக்குது, அடுத்த சைடில் பர்ஜூரர் பற்றி இருக்குது, ரைட்? இங்கிலீஷில். உங்களுக்கு தமிழ்லேயும் அது கிளியர், ரைட்? ஓகே, ஸோ 2 சைட்லையும் எழுதியிருக்கு. அப்புறம் இவ்வளோ காலமும் காட் வாஸ் டெல்லிங் அபவுட் ப்ரொடெக்ஷன், அவங்களுக்கு வேண்டிய சால்வேஷன், அவங்களுக்கு வேண்டிய ஹோப்பாக கொடுத்தாரு. இப்போ என்னடானா ஒரே கர்ஸாக இருக்குது. டிட் யூ see the difference?
5:3 இந்த சுருளில் எழுதியிருக்கதே கர்சஸ் தான் எழுதியிருக்கு. கரெக்ட்? அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஆமாம். ஸோ வெவ்வேறு ரெண்டு சைட்லையும் எழுதியிருக்குல்ல. ஸோ வெவ்வேறு சின் எழுதியிருக்கு. ஒரு சைடில் தீஃப், ஒரு சைடில் பிளாஸ்ஃபீமர். ஓகே. அண்ட் இட் இஸ் ஃப்ளையிங். ஸோ இந்த ஸ்க்ரோல் இஸ் நாட் நார்மல், கொஞ்சம் சம்திங் டிஃப்ரெண்ட், ரைட்? அது என்னெல்லாம் செய்தான்? 4th verse வாசிங்க. 5:4. அது திருடன் வீட்டிலும் என் நாமத்தை கொண்டு பொய்யான இடுகிறவன் வீட்டிலும் வந்து அவனவன் வீட்டின் நடுவிலே தங்கி அதை அதன் மரங்களோடும் அதன் கல்லுகளோடும் கூட நிர்மூலமாக்கும்படி அதை புறப்பட்டு போக பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஓகே. ஸோ இட் இஸ் அ ஃப்ளையிங் ஸ்க்ரோல். அப்புறம் அந்த கர்ஸ் வந்து ஆர் வாட் எவர் இஸ் ரிட்டன் ஆன் தேட் வில் கோ இன் டு த ஹவுசஸ் அண்ட் இட் வில் ரிமெயின் இன் த ஹவுஸ். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குல்ல, ரொம்ப வெரி டிஃப்ரெண்ட். அண்ட் இட் கேன் கன்சியூம்னா டிஸ்ட்ராய், ரைட்? ஸோ ஆமாம், கொஞ்சம் குவைட் அ டிஃப்ரெண்ட் திஸ் திங். ஸோ லெட் அஸ் லுக் அட் த டபுள் சைடடில் எழுதப்பட்டிருக்குன்ற பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. I'm just going to talk, just a couple of words. So, normal scroll, Torah scroll இருக்கட்டும், பைபிள் ஸ்க்ரோல், ஏன்ஷியன்ட் காலத்தில் புக்குன்னு ஒரு காரியம் மனுஷர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி, செய்கிறதுக்கு முன்னாடி இருந்தது தான் ஸ்க்ரோல். ஓகே. ஸோ அது இந்த பப்பைரஸில் செய்வாங்க. அந்த ஒரு இஜிப்ஷியன் செடியிலேருந்து செய்கிறதுல இருக்கலாம். இல்லாட்டி தோலில் எழுதி அதை சுருளில் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் மெட்டலில் கூட எழுதுனாங்க. வெவ்வேறு காரியங்கள் நடந்தது. அதுக்கெல்லாம் அப்புறம் தான் இந்த ஸ்க்ரோல்ன்ற காரியம் இல்லாமல் பீஸ் பேப்பர் வச்சுட்டு அதை தச்சு எடுத்துடலாம். அப்போ புக் ஆயிரும்ல, ஈஸியர் டு கேரி, ரீட் அண்ட் எவ்ரி திங்னா புக்கான பிறகு தான் 2 சைடு எழுத ஆரம்பித்தாங்க. அது வரைக்கும் ஸ்க்ரோலில் ஒரு சைடில் தான் இருக்கும். அதனால் ஸ்க்ரோலில் 2 சைடு எழுதுறாங்கனாலே அது ஒரு சம்திங் வினோதம், சம்திங் டிஃப்ரெண்ட், சம்திங் ரேர். ஓகே. இன் ஒன் பிளேஸ் ஐ ரெட் லீகல் டாக்குமெண்ட் மட்டும்தான் 2 சைடும் எழுதியிருக்கும். ஆர் அட்லீஸ்ட் ஃபுல்லாக 2 சைடு எழுதியிருக்காது. இந்த இப்போ ஒரு சுருள் எழுதிட்டு அதை சுற்றிட்டாங்கன்னா பேக் சைடு தானே வெளியில் தெரியும். அப்போ அந்த பேக் சைடில் அந்த சுருள் என்னதுன்றதை எழுதியிருக்கும். யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் நோ? ஒரு பைண்டிங்கில் எழுதின மாதிரி. இது வந்து லீகல் டாக்குமெண்ட் பிட்வீன் ஸோ அண்ட் ஸோ அண்ட் ஸோ அண்ட் ஸோன்ற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு ஹெட்டிங் மாதிரி ஒன்று எழுதியிருக்கும். அதனால் லீகல் டாக்குமெண்ட்டில் தான் 2 இருக்கும். இல்லாட்டி பைபிள் காரியங்கள் அதில் ஸ்கிரிப்சர்ஸ்லாம் இருக்காதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மேபி ரைட், ஐ டோன்ட் நோ, ஐ எம் நாட் ஷுர். ஓகே. சரி. ஸோ மொத்தத்தில் 2 சைடு எழுதப்படுறதுனாலே சம்திங் ரொம்ப டிஃப்ரெண்ட், ரொம்ப நாட் ஈவன் ஒரு மாதிரி ப்ராக்டிக்கல் கூட இல்லை, ஒரு சம்திங் ரொம்ப டிஃப்ரெண்ட். ஓகே. இப்போது ஆஸ் யூஷுவல் நம்ம பைபிளில் இப்படி 2 சைடில் எழுதப்பட்டது என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 10 commandments இருக்குது. அதை படத்தில் எனக்கு காட்ட முடியல, பட் இட் இஸ் ரிட்டன், யூ கேன் ரீட் இட். Exodus 32:15 கடவுள் கையால் எழுதி அவர் 2 சைடும் எழுதியிருக்காரு. Exodus 32:15. time ஆயிட்டு. Exodus 32:15 நான் வாசிச்சுட்டா? யாராவது எடுத்தீங்கன்னா வாசிங்க. Exodus 32:15. Thank you. Okay. And Moses turned and went down from the mount, and the 2 tables of the testimony were in his hand, and the tables were written on both their sides, on the one side and on the other were they written. Okay, ரொம்ப clear. In case you misunderstood, Holy Spirit repeated it twice. Okay, so 10 commandments கடவுள் எழுதி அனுப்பிச்சது 2 சைட்லையும் இருந்தது. ஸோ அது ஒரு இடத்துல 2 sided இருக்குது. எசேக்கியல் கிட்ட ஒரு சுருள் கொடுத்து ஏஞ்சல் வந்து யூ ஈட் இட்டுன்னு சொல்லி ஒரு காட்சி பார்ப்பார் அவர், இல்லை? எசேக்கியல் 2:9 and 10. Ezekiel chapter 2 verses 9 and 10.
Ezekiel 2, 9 and 10. And when I looked, behold, an hand was sent unto me, and lo, a roll of a book was therein. And he spread it before me, and it was written within and without, and there was written therein lamentations and mourning and woe. ஸோ எசேக்கியல் இதில் இருந்ததில் வெரி கிளியர், 2 சைடும் திரும்ப எழுதப்பட்டிருந்துச்சு. அதில் என்ன எழுதியிருந்துச்சான்? ஃபுல் ஆஃப் ஓ இல்லை, ஒரே லேமெண்டேஷன், கெட்ட காரியங்கள் தான் எழுதியிருந்திருக்கு அதுலேயும் இல்லை. ஸோ இஃப் யூ ரிமெம்பர் த லா இஸ் ஆல்சோ த கர்ஸ் இல்லை, நியூ டெஸ்ட்மெண்ட் வசனங்கள் படி. ஸோ 10 கமாண்ட்மெண்ட்ஸும் கர்சஸ் மாதிரி ஈக்குவலண்ட்டு. எசேக்கியல் பார்த்த அந்த ஸ்க்ரோலும் lamentations and woe, so that is also not very good. And there is one more scroll, Revelation chapter 5 verse 1. இன்றியும் உள்ளும் புறமும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலது கரத்திலே கண்டேன். Yeah, okay. And அது யார்? Jesus takes it from his father இல்லையா? ஸோ இந்த 5:1லேயும் ஒரு ஸ்க்ரோல் இருக்கு, which is 7 sealed and also written on both sides. So quite interesting. So what happens when Jesus takes it and opens the seal? ஒரே ஜட்ஜ்மெண்ட் இல்லையா? ஒரே கெட்ட காரியங்கள் தான் நடக்கும். பேட் ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் காட். கடவுளுடைய கோவத்தை காட்டுவார் இல்லையா? அவர் டிசிப்ளின் பண்ணுவார், அடிப்பார், பனிஷ் பண்ணி நான் தான் காடுன்னு மக்களுக்கு விளங்க பண்ணுறதுக்கு காரியங்கள் நிறைய செய்வார். நம்ம அது படிச்சுட்ருக்கோம். ரெவலேஷன் 6 19 வரைக்கும் அதுதான். ஸோ தட் பார்ட் ஒன்லி கோஸ் ஆன். ஸோ அப்போ யூ கேன் see த தீம். ஜக்கரியா சொல்கிறதுலையும் டபுள் சைடட் கர்ஸ்ன்னு ஆரம்பிக்குது. 10 commandments. Law was a curse இல்லை? ஏன் law is a curse? law follow பண்ணலைன்னா you will go to hell, correct? you are not holyன்றது ப்ரூவ் ஆயிடுது. அப்போ law ஃபாலோ பண்ணி நான் எப்படியாவது ஹோலி ஆயிடுவேன் அப்படின்னு நினைக்க முடியுமா? இம்பாசிபிள் காரியம். அப்போது லாவை நம்பி இருக்கிறவங்க ஆர் கர்ஸ்ட். am I clear? Correct? இல்லையா? So every religion which is not Christianity, எல்லா மற்ற ரிலீஜனும் லா தான் ஹோல்ட் ஆன் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் அவங்க ஒரு லிஸ்ட் வச்சுருப்பாங்க, நான் இதெல்லாம் பண்ணிட்டேன்னா நான் ஹெவனுக்கு போயிடுவேன் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ லாவை ஹோல்ட் பண்ணி நம்பி இருக்கிறவங்க ஆர் கர்ஸ்ட். ஸோ லா இஸ் அ கர்ஸ்ன்னு பால் சொல்வார். ஓகே, ஸோ லாவும் நாட் அ குட் நியூஸ். எசேக்கியல் பார்த்த டபுள் சைடட் ஸ்க்ரோலும் ஓ அண்ட் லேமெண்டேஷன்ஸ். ஜக்கரியாதும் கர்ஸு. வென் ஜீசஸ் டேக்ஸ் இட், அதுதான் ஃபைனல். அதோடைய நிழல் தான் இது எல்லாமே இல்லை. வென் ஹீ டேக்ஸ் இட், இட்ஸ் ஆல் கோயிங் டு பி பேட் ஃபார் எர்த், ரைட்? ஸோ இந்த டபுள் சைடட் வேர்ட்ஸ் பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. சாந்திகா, ஐ திங்க் ஐ ஷுட் ஸ்டாப் நவ், ரைட்? டைம் ஆயிடுச்சு. ஐ ஜஸ்ட் இது முடியுதாமா இதுல? இல்லைக்கா, இது இன்னும் குவைட் டீட்டெயில், நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது இன்னும். ஸோ வி வில் டூ திஸ் நெக்ஸ்ட் டைம், நாட் அ ப்ராப்ளம். ஓகே ஓகே ஓகே, வில் டூ திஸ் நெக்ஸ்ட் டைம். ஓகே, ஸோ நான் இப்போ ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் கீப் ரிமெம்பரிங், வி ஃபினிஷ்ட் ஒன் மோர் விஷன் விச் இஸ் த ப்ரீவியஸ் விஷன், அந்த 2 olive trees இல்லை, அந்த விஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வி வில் ஆட் இட் டு தட் லிஸ்ட் ஆஃப் 8 visions. ஓகே ஓகே, ஓவர் டு யூ சாந்திகா. So we finished 1st and 6th today. Not 6th completely, ஆமா, but 5 வரைக்கும் தான் ஐ வில் கன்சிடர். ஓகேமா. ஆமா, இருக்கட்டும். நம்ம ஐ ட்ரை அண்ட் டூ மேபி 6 and 7 and 8 கடகடன் முடிக்கலாம். ஓகே, சரி. யாராவது volunteers to pray? Can pray and close. Irish jump பண்றீங்களா? Sure, Akka. Okay.
ஸ்தோத்திரம் அப்பா, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி ராஜா. விசுவாசிகளாய் அப்பா உம்மை நோக்கி பார்க்கவும் சகரியா புத்தகத்திலிருந்து சுவாமி 2 தரிசனங்களை அப்பா நாங்க கற்றுக்கொள்ளவும் நீர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி சுவாமி. அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்குரிய அர்த்தத்தை விளங்கி கொள்ளவும் அப்பா, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய காரியங்களை படித்து கொள்ளவும் அப்பா நீங்க தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. இன்னும் வரவிருக்கிற காரியங்கள்ல நாட்கள்ல அப்பா தகப்பனே, இன்னும் இந்த சத்தியத்துல இருக்கிற மறைப்பொருட்களையும் ரகசியங்களையும் சுவாமி நீங்க எங்களுக்கு வெளிப்படுத்தி தாங்க தகப்பனே. உம்முடைய பாதத்தில் காத்திருந்து தேவ வசனத்தை சுவாமி உள்வாங்கி கொண்டவர்களாய் அந்த வசனத்தின் மூலம் சத்ருவானவனை மேற்கொள்ள எங்களுக்கு ஞானத்தை தாங்க அப்பா சுவாமி. அக்காவுக்காக நன்றி. இங்க இணைந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளுக்காக நன்றி தகப்பனே. கற்றுக் கொடுக்க அக்காவுக்கு கொடுத்த ஞானத்திற்காகவும் கற்றுக்கொள்ள எங்களுக்கு நீர் தந்திருக்கிற ஆர்வத்திற்காகவும் உமக்கு நன்றி தகப்பனே. இன்னும் உம்முடைய பாதத்துல இருந்து சுவாமி அநேக காரியங்களை விளங்கி கொள்ள கிருபை தாங்க. அமேன் சுவாமி. உள்ளங்களும் இருதயமும் எப்போதும் அப்பா பரிசுத்த ஆவியானவரால் வழிநடத்தப்பட அது கிரியைகளில் வெளிப்பட எங்களை பக்குவப்படுத்தும். இங்க இணைந்திருக்கிறவர் ஒவ்வொருத்தருடைய அப்பா இருதய விருப்பத்தையும் நீங்க நிறைவேற்றி கொடுங்க. எல்லா துதிகன மகிமை தேவரீர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். தேங்க்யூமா. தேங்க்யூ. தேங்க்யூ பமிலா. தேங்க்யூ ஹரிஷ். தேங்க் காட் அக்கா.